வெல்கம் டு அதிகம் இன்ஸ்டியூட். எஸ்ஜிடி எக்ஸாம், அதாவது பேப்பர் 1 ஆசிரியர் நியமன தேர்வுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பற்றி எல்லாருக்குமே டவுட் இருக்குது. அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கணும் எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். ஓகே, பார்ப்போமா? ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கதை பாருங்கள். கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் கெசட் ஆஃபீஸர். ஓகே, எந்த கெசட் ஆஃபீஸர், எந்த ரேங்க்ல இருக்கவங்க அப்படின்னா குரூப் ஏ அண்ட் பி. குரூப் ஏ ஆஃபீஸர் இல்லை குரூப் பி ஆஃபீஸர், கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கணும். நான் கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கிடக்கூடாது. ஓகே, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ரைட், அவங்களாம் யார் அப்படின்ற லிஸ்ட்டையும் உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது என்ன வாங்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறையா கேட்குறீங்க. பிஇஓக்கு வாங்கினேன் சார், பிஎட் இதுக்கு அப்ளை பண்ணும்போது வாங்கினேன் சார், யூஜிடிஆர்பிக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னையில் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் வாங்கியிருந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தால் ஓகே, அதுக்கு முன்னாடி வாங்கினதாக இருந்தால் கிடையாது. நீங்கள் இப்போ நியூவாக வாங்கணும். ஓகே, ஸோ 3 months தான் டைம். இப்போ இருந்து முன்னாடி ஒரு 3 மாதம். ஓகே, ஸோ அந்த கான்டாக்ட், அந்த கேரக்டரில் சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் இருக்கணும், உங்கள் அப்பாவோட நேம் இருக்கணும். ஓகே, உங்களோட அட்ரஸ், ரைட். அதே மாதிரி பீரியட், எவ்வளோ நாளாக தெரியும் உங்களுக்கு, சைன் பண்ணுற அந்த பர்சன் இவங்களை வந்து எனக்கு இத்தனை நாளாக தெரியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அது மினிமம் 2 வருஷமாவது தெரியும், இவங்களை வந்து எனக்கு 2 வருஷமாவது தெரியும் அப்படின்றது சொல்லணும் மினிமம். அதுக்கு குறைஞ்சி வாங்கிடுறாங்க. 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கலாம். 2 years 3 months, 2 years 6 months, இல்லை 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம். ஸோ 2 வருஷத்துக்கு மேலே வாங்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இந்த ஃபார்மேட் நான் கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட் ஒன்று காமிக்கிறேன். அந்த ஃபார்மேட்டோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மேட் பாருங்கள், இதுதான் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட்டில் உங்கள் நேம், இந்த இடத்துல உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் இல்லை உங்கள் கணவர் அவங்க பேர், சரிங்களா? ரைட். எத்தனை வருஷம் தெரியும், இத்தனை வருஷம், இத்தனை மாதம், சரிங்களா? இதில் அட்ரஸ் மென்ஷன் ஆகலையா? வேணும்னா இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அட்ரஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சைன் பண்ணுறவங்க உங்களுக்கு ரிலேஷனாக இருக்கக்கூடாது. ஸோ அதை மென்ஷன் பண்ணிடணும். உங்கள் பேர் வந்து இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது கன்ஃபார்மாக அந்த வேர்டு இருக்கணும். ஓகே, பாருங்கள், சைன் பண்ணுறவங்களோட நேம், சரிங்களா? சைனு, அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க, மொபைல் நம்பர், ஆஃபீஸ் சீலோடு நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகே, ரைட். சார் இதை யார்கிட்ட சார் வாங்குறது, அதையும் இங்கே நீங்கள் யாருன்னு சொல்கிறேன். ஸோ அவங்ககிட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் ஏ கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னா இதுதான் லிஸ்ட்டு. இதையும் பிடிஎஃப்பும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சது இந்த நியர்பையில் இருக்கவங்கன்னா டாக்டர்ஸ், கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணக்கூடிய டாக்டர்கிட்ட சைன் வாங்கணும். க்ரீன் இங்க்குங்க. இந்த நிறைய பேர் ஸ்கூல் எஜுகேஷனில் நான் போய் பிஜி ஸ்டாஃப்கிட்ட வாங்கலாமான்னு கேட்குறீங்க. அவங்க அட்டஸ்டட் போடலாம், ஆனால் இது வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு எலிஜிபிள் இல்லை, உங்கள் கேரக்டர் கொடுக்குறதுக்கு எலிஜிபிள் இல்லை. க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்களாம் இருக்கணும். ஓகே, ஸோ டாக்டர்ஸ்கிட்ட வாங்கலாம். கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை போடக்கூடிய இன்ஜினியர்ஸ், ட்ரக் கண்ட்ரோலர்ஸ், அதே மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஸோ மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பிடிஎஃபாக கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க யார்கிட்டனாலும் வாங்கலாம். இல்லை அதே மாதிரி இன்னொரு லிஸ்ட்டு குரூப் பி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கலாம். ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஹெட் மாஸ்டர் யார்கிட்ட வாங்கணும், ஹெட் மாஸ்டர் இன் கவர்மெண்ட் ஹை ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் மட்டும்தான் க்ரீன் இங்கில் சைன் பண்ணுவார். ஓகேவா? ஆனால் ஹையர் செகண்டரியில் ஹெட் மாஸ்டரும் பண்ணுவாங்க, அதே மாதிரி இன்னொன்று டெப்டியாக இருப்பார் இல்லையா, அவரும் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கலாம், இல்லை உதவி தலைமை ஆசிரியர் அவர்கிட்டையும் வாங்கலாம். எங்கன்னா ஹையர் செகண்டரி 11th 12th ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில். ஹை ஸ்கூல்லனா ஹெட் மாஸ்டர் வாங்கணும். ஸோ இது எதுக்கு, நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, அதே மாதிரி தாசில்தார்கிட்ட வாங்கலாம், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட வாங்கலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர்கிட்ட வாங்கலாம். ஸோ அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் அண்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ். ஸோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டையுமே பாருங்கள். ஸோ ஏபி இந்த லிஸ்ட்டையுமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் தான் வாங்கலாம். ஃபார்மேட் கொடுக்குறேன், இந்த லிஸ்ட்டும் கொடுக்குறேன். இதில் யார் உங்களுக்கு நியர்பை தெரிஞ்சவங்களாக இருக்கவங்க அவங்கள்ட்ட சைன் வாங்கிக்கோங்க. ஓகே, வாங்கி அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. March 15 வரை டைம் கொடுத்துருக்காங்க.
நம்ம ஒரு 10க்குள்ளேயே அப்ளை பண்ணுவோம். ஏன்னா அங்கிட்ட சர்வர் பிஸியாகிடலாம். சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். வேகமாக அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே, நல்லபடியாக அப்ளை பண்ணுங்கள். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் கிளியர் பண்ணி நல்ல கட் ஆஃப் எடுத்து நீங்கள் போஸ்டிங் போகணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.